அடுத்ததாக எங்களுடைய சிங்கப்பெண் பிரியா அக்கா அவர்களை அழைக்கிறோம். இந்த பிரியா பற்றின்னு 2 வார்த்தை சொல்லுவோம். நான் பிரியாவை வந்து இலக்கிய சந்திப்பெல்லாம் கண்டு அனுபவத்திலும் தண்டவாடில் வந்து மொழிபெயர்ப்பு பற்றியெல்லாம் அடித்து கொடுத்துட்டு போனவங்க ஒரு பார்த்து ஒரு ஆச்சரியமாக ஒரு வித்தியாசமாக வச்சு கொடுக்குறாங்க. அவர்கிட்ட மொழி ஆளுமை இருக்கின்றது. மொழி ஆளுமை இல்லை இலக்கிய தேடல் இதுக்கு எல்லாத்துக்கும் மங்காத ஒரு ஒரு சிறந்த செயற்பாட்டாக அவர் இந்த எழுதுகோள் இறங்காய் சதீஷோட இணைஞ்சு அதை கொண்டு போகிறது மட்டும் இல்லை, அவர் ஆசிரியர், பிரெஞ்சு தமிழ் ஆசிரியர். அதுக்கு மங்கால இந்த எழுதுகோள் இறங்கு இந்த மூத்தோர் சொல்லுன்ற மூத்தோருக்கான ஒரு இறங்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை விட வந்து யூடியூப் தமிழ் நடத்தி கொண்டிருக்கிறார். இதை விட வந்து அவள் கண்டென்ட் எல்லாமே செய்வாள். அவருக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு போல இருக்குது. எல்லாமே செய்வாள். எல்லாத்துக்கும் மங்கால அவருக்கு அந்த அந்த சக்தி இருக்கின்றது. அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்கிறபடி தான் செய்யக்கூடியதாக இருக்குது. மற்ற நியாயமான விமர்சனங்களையும் பண்ணுவாள். யங்கராக்கள் வேண்டாமல் என்ன செய்கிறார், நியாயமான விமர்சனங்களையும் பண்ணுவாள். அதுக்கு சலிப்பு இல்லாமல் சோர்வு இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறார். மற்ற எல்லா கூட்டத்திலையும் பேச கூப்பிட்டா வருவா, பேசுவா, தயாரித்து கொண்டு வருவா, அதுக்குரிய எடுப்பா, தண்டை கட்ட சொல்லிட்டு போவா. கொஞ்சம் ஒரு கீழ் கலப்பா. அவ அன்போடு வரவிட்டு கூடியிருக்கும் என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழை வணங்கி என்னை பெற்ற தாயை வணங்கி தொடங்குகிறேன். ஆனால் முதலே சொல்லிட்டேன், எனக்கு என்ன தென்படுதோ அதெல்லாம் சொல்லிட்டு போக வேண்டும். முன்னுக்கே சொன்னபடியாக துணிஞ்சு நாங்கள் வந்து கிடைக்க வேண்டிய விமர்சனங்களையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல சங்குவான் டேனியல் ஜேர்தன் அவர்களுடைய நூலை பற்றி ஒரு அறிமுகம் தான் இது. பாவம் தனியல் நூலை எழுதி போட்டு காசை போட்டு புத்தகத்தை அடிக்கிட்டு ஏதாவது நூலை பற்றி சொல்லுவாங்களான்னு பார்த்தா என்ன வந்தவர்கள் எல்லாம் இதுவெல்லாம் போடுறாங்க. அதுக்குள்ள படத்துக்கு வர சனம் போகும்போது என்ற பயம் இது ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதப்பட்டிருக்குது. ஆனால் எனக்கு இது சிறுகதை தொகுப்பாக தென்படவில்லை, கதை தொகுப்பாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் இது கதை கூட இல்லை, குறுங்கதை தொகுப்பு என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் ஒவ்வொரு கதையும் ஒரு குறுங்கதை அல்லது ஒரு குறுங்காப்பியம் மாதிரி இருக்குது. ஒரு கதை வந்து கிட்டத்தட்ட 10 15 அல்லது 27 பக்கங்களை கூட சொல்ற மாதிரியான கதையா இருக்குது. 9 கதைகள் மட்டும் இந்த நூல்ல இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கதையுமே 20 பக்கங்கள் அப்படியெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கிறதால இது சிறுகதை தொகுப்பு என்ற பெயரை மாற்றி வச்சிருக்கலாம் என்ற ஒரு இது இருக்குது. இரண்டாவது வந்து இந்த நூலை நான் ஒரு நூலகத்திலேயோ அல்லது ஒரு கடையிலேயோ போய் பார்த்தால் சங்குவான் டேனியல் ஜேர்தன், அப்ப அவரை பற்றின நூலாயுது. சங்குவான் டேனியல் ஜேர்தன் என்றவர் ஒரு வரலாற்று ஆசிரியரா அல்லது ஒரு புரட்சியாளரா அப்படிப்பட்டவரை பற்றி ஒரு நூலாயுது என்ற ஒரு கேள்வி எழுதுறதுக்கு வாய்ப்பு. என்றால் எங்களுக்கு எப்பவுமே முகப்பக்கம் தான் என்னோட சொல்லும். அப்ப அந்த வகையில எனக்கு இது என்னத்தை சொல்றதுக்காக இவர் அப்படி போட்டிருக்கிறார் சிறுகதை தொகுப்பு என்று இது ஏன் இடையில அதனுடைய சிறுகதை தொகுப்பு இடையில. ஆனா நான் மிக சங்குவான் என்றுதான் இந்த நூலினுடைய பெயராக வச்சிருக்கிறார் என்று. சங்குவான் என்றது அவருடைய பிறந்த ஊர். அந்த நூலின் தலைப்பு தான் சங்குவான். ஓகே, சங்குவான் என்று வச்சிருக்கேன். என்ன சங்குவான் என்றா என்னத்தை பற்றி சொல்றாரு என்றது எனக்கு ஒரு முதல் ஏன்னா நான் ஆரம்பத்திலிருந்து தட்டி கொண்டு வந்ததால நான் அதை சொல்றேன். இருந்தாலும் ஒரு 41 வயது இளைஞன் இரண்டாவது கதை புத்தகமாக தன்னுடைய நூலை வெளியிட்டிருக்கிறார். முதல்ல அவருக்கு நாங்கள் வாழ்த்தோனும், இதுக்கு நீங்கள் கட்டாயம் கைதட்டணும். ஒரு எழுத்தாளர் தன்னை எழுத்தாளராக நிரூபிக்க வேண்டும் என்றால் துணிந்து தன்னுடைய எழுத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அவன் எழுதுவது எழுத்தா இல்லையான்னு வாசகன் தெரிவு செய்வான். ஆனால் முதல்ல மக்களுக்கு கொண்டு போகணும். என்னட்ட 20 கதை எழுதி வச்சிருக்கேன், நான் வெளியில விட பயம். அப்ப அந்த பயம் இருந்தால் நான் எழுத்தாளராக வெளியில வரையலாது. எனக்கு இன்னைக்கு ஜெயந்தனா பார்த்தா பிறகு கட்டிக்காரன், அவரை கூட நாங்களும் செய்யணும். நிலுக்ஷா சொன்னது போல இப்படியானவர்கள் இந்த புலம்பெயர் நாட்டில் எவ்வளவோ பணிச்சுமை, எங்களுக்கு எவ்வளவோ வேலைகள். ஆனாலும் எங்களுடைய இலக்கியம் சார்ந்த அல்லது எங்களுடைய மன ஓட்டங்களை நூல்களாக பதிப்பிடணும் என்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது அது ஒரு சிறப்பான ஒரு இலக்கிய அமைப்பை கொண்டு வருது. எங்களுடைய இலக்கிய குழுமம் என்ற ஒரு நிகழ்வில் தான் நானும் ஜெயந்தனை சந்தித்தேன், மனோனாவை சந்தித்தேன், அகரனை சந்தித்தேன், துளசிங்கண்ணாவை சந்தித்தேன். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக ஆகிறதுக்கு அந்த இலக்கிய குழுமம் உதவினது. இன்றைக்கு இங்கே வந்திருந்த எல்லாரும் கூட ஒரு அழகான ஒரு நட்பாக உருவாகிறதுக்கும் இந்த இலக்கியம் எங்களை வழிவகுக்கிறது. அது மட்டுமல்லாமல் என்னுடைய மாணவி நிலுக்ஷா சொன்னது போல ஒரு வரலாற்று செய்தி என்ற வரலாற்று நூல்கள் எடுத்தால் அது பொய்யும் சொல்லி இருக்கலாம், உண்மையும் சொல்லி இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. எவன் எழுதினாலோ அல்லது எந்த பக்கத்திற்காரன் எழுதினாலும் அவன் சொல்வதுதான் அது உண்மையாக இருக்கும்.
எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இப்படியான நூலாசிரியர் போய் சொல்ல முடியாது. அவர் தான் கண்ட விடயத்தை தான் எழுதுவார். அப்ப அந்த வரலாறு சார்ந்த விடயங்களும் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும். ஈழ வரலாறுன்றது நிறைய பேருக்கு போர் என்று சொல்லிங்கன்னா அங்க என்ன நடந்திருக்கு, அப்ப போர் காலத்துக்கு முதல் எப்படி வாழ்ந்தார்கள் மக்கள் அதெல்லாம் எங்கள்கிட்ட இல்ல குறிப்புகள். அப்ப இப்படியான இலக்கியங்கள் எங்களுக்கு சரியான ஒரு சிறப்பான இலக்கியங்களா அப்படியான ஒரு இலக்கியம் எழுதியவர்களுக்கும் எழுதி கொண்டிருப்பவர்களுக்கும் இன்றைக்கு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கும் சகோதரர் ஏந்தனுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எனக்கு 2 கதைகள் தரப்பட்டிருந்தது. சிவப்பு நிற உதட்டி சாயம், வெந்நீரில் நீந்தும் மீன்கள். இந்த சிவப்பு நிற உதட்டி சாயல் என்பது சிவப்பு நிற உதட்டி சாயம் என்றது 11ஆம் பக்கத்திலிருந்து 27ஆம் பக்கம் வரைக்கும் போகுது. மொத்தம் 27 பக்கம் கொண்ட கதை. வாசித்து முடிக்க நிதிஷா சொன்னது போலவும் இருந்தது, இல்லை என்றும் சொல்லலாம். சுவாரஸ்யம் இல்லை என்று நான் சொல்ல முடியாது. சிவப்பு நிற உதட்டி சாயம் என்றாலே அந்த கதைக்குள்ள சொல்லப்பட்டது. கொஞ்சம் இது என்னத்தை பற்றி சொல்லுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அரங்கேற்றம் என்ற ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு நினைவு வந்து அந்த படத்தை நான் இந்த கதையோட ஒப்பிடலை. ஆனால் அந்த கதை நினைவுக்கு வந்து ஒரு குடும்பத்தை சுமக்கும் ஒரு பெண் தன் குடும்பத்துக்காக செய்யும் ஒரு தியாகத்தை இலைமறை காயாக அப்படியே அப்பட்டமாக சொல்லிவிடுது. எனக்கே 2ஆம் தரம் வாசிக்கும் போது விளங்கிட்டு அப்பட்டமாக சொல்லிவிடாமல் மிக அழகாக நேர்த்தியாக அழகான வர்ணனைகளோடு அந்த வர்ணனைகள் என்று சொல்லும் போது விவரிப்பு என்று சொல்லும் பொழுது அந்த 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 கதையில வர பாட்டியமா ஃபர்ஸ்ட் எடுக்கிறார். அப்ப அந்த வயசான பாட்டியமா அந்த சாரி அப்படி பிடிச்சு வச்சு நடுங்கிற கையை அந்த பஸ்ல பிடிச்சு காசு கண்ணுக்கு தெரியுது இல்லை அந்த காசை கண்ணுக்கிட்ட வச்சு எண்ணி அதை கொடுத்துட்டு ஒரு சீட்டுக்குள்ள போய் இருந்து போட்டு தன்னை பேத்தியும் அந்த 2 சொல்றாங்க. அந்த வர்ணிப்புகள் எல்லாம் மிக அழகாக இருக்குது. ஆனா சில நேரங்கள்ல அதிகமாக வந்துட்டுதோ 27 பக்கம் கொண்டு வந்தாங்க அதிகமாக வந்துட்டுதோ என்று சொல்லிக்க இல்லை அதுக்கும் தேவை போல இருக்குது என்ற மாதிரியும் இருக்குது. கண்டதை கண்டபடி சொல்லும் ஜெயந்தன் என்று பேர் வைக்கலாம். கண்டதை கண்டபடி என்றால் கண்டபடி சொல்றோம் இல்லை, கண்டதை எப்படி கண்டாரோ அப்படியே சொல்லும் ஜெயந்தன் என்று சொல்லலாம். அதாவது தான் பார்த்த விடயங்களை அப்படியாக வெளிப்பாடாக கொண்டு வர மிக அழகா இருக்கு. அதுல விமர்சனங்கள் நிறைய வைக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் வைத்து விட்டார்கள் என்றதால பாவம். ஒரு ஆளுக்கு இப்போ நிறைய அடிக்கக்கூடாது, நல்லதை மட்டும் சொல்லணும். நான் தான் நிறைய சொல்லணும் வந்தேன் நான். ஆனாலும் சொல்லிவிட்டபடியே நான் அவருக்கு நல்ல பக்கம் மட்டும் சொல்லிட்டு போறேன். இந்த கதையில நிஷா, குமாரி, சுந்தரி பாட்டி என்ற 3 முக்கிய கதாபாத்திரங்கள் வாழ்க்கை முறை. இவர் 2 அத்தியாயங்கள் அந்த கதையை பிரிச்சிருக்காரு. முதலாவது சுந்தரி பாட்டி, நிஷா, குமாரி 3 பேருடைய அந்த நிகழ்கால வாழ்க்கை. 2ஆவது அத்தியாயத்தில் இந்த நிஷா என்ற கதை கூறி அவதான் கதை சொல்றான், நராட்டா இருக்கிறார். அவருடைய என்னண்டு இவ இந்த சுந்தரி பாட்டிக்கும் குமாரிக்கும் அவ யாரு சொல்லும் பொழுது 2009 போர்க்காலத்தை அவ சொல்ற. போர்க்காலத்தில் என்ன நடந்தது, அந்த பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களை இழந்து போறா. பிறகு சுந்தரி பாட்டியின் உதவியாலையும் குமாரி என்ற பெண்மணியின் உதவியாலையும் அவள் திரும்பவும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லப்படுது. ஏன் 2ஆவது அத்தியாயம் போட்டு அவர் நிப்பாட்டி விட்டார் தெரியாது. ஏன்னா அது போர்க்காலத்தை பற்றி சொல்லி முடிஞ்சா பிறகு 3ஆவது அத்தியாயம் போகுது. பிறகு குமாரி, நிஷா, சுந்தரி பாட்டியின் பிரிவுகள், அதுக்கடுத்த வாழ்க்கைகள் என்று போகுது. என்ன பார்த்தா 4 அத்தியாயமா இவர் பிரிச்சிருக்கலாம், ஏன் 2 பிரிச்சு போட்டு விட்டுட்டார் என்ற குழப்பம் எனக்கு வந்தது. அதுக்கடுத்ததாக இந்த நராட்டா தான் நிஷா. இதுல எனக்கு ஒரு முதல் குழப்பம் முதல் பக்கத்திலே வந்துடுது. குமாரி என்ற பெண்ணுக்கு பதிலா நிஷா அண்ணி வந்த பேரை விட்டுட்டார். நான் 2 தரம் வாசிச்சு இன்னொரு வரையும் சொல்லி வாசிச்சு தான் உறுதிப்படுத்திட்டு ஆமோதிக்கிறார் எங்களுடைய நெய்தல் நாடகம். அப்ப குமாரி என்ற பெண்மணியினுடைய பெயருக்கு பதிலாக இந்த கதை சொல்லியாக வர்ற நிஷா என்ற பெயரை மாறி போட்டுட்டார். எனக்கு குழப்பம் ஆயிடுது. திருப்பி நான் பக்கத்தை வாசிச்சுட்டு துரைசிங்க நடத்தினா எனக்கு பக்கத்தை வாசிச்சு 3 பக்கத்தை மட்டும் சொல்லுங்க நிஷா. நான் தவறா சொல்லிவிடக்கூடாது என்றதுக்காக இது ஒரு கவலை இனப்பிள்ளை. எங்கேயோ நான் கதையை பேர் முதல் ஒரு பேர் தொடங்கும் பின்னுக்கு ஒரு பேர்ல முடிச்சு விடுவேன். அது அந்த நாங்கள் கதை எழுதி கொண்டு போற போக்கில் அது தொடர்ந்து பல நாட்கள் கதை எழுதும் போது இந்த பேர் மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியாக ஒரு அழகான விவரிப்போட ஒரு துன்பியலோட எங்களுடைய நாட்டு போர் காரணமாக ஒரு பெண்களுடைய நிலைமை எப்படி ஆகிறது, அதை எப்படி ஆண்கள் பலவீனமாக எடுத்துக்கொண்டு அந்த பெண்களை அநியாயமாக சூறையாடுகிறார்கள் என்பதுதான் கதை. கதையை சொல்லக்கூடாது, அறிமுகம்தான், நீங்கள் தான் வாசிப்போம். 2ஆவதாக வெந்நீரில் நீந்தும் மீன்கள். தண்ணீரில் தான் மீன்கள் நீந்தும். இப்ப வெந்நீர்லன்னா சுடுநீர்ல மீன்கள் நீந்துதுன்னா அது பொறிக்கிற குழம்பா இருக்கு, இல்லைன்னா துன்பியலா இருக்கு.
அப்ப துன்பத்துல நீந்திர மீன்களை பற்றி சொல்ற மாதிரி இந்த கதை வருது. 146 பக்கத்துல இருந்து 159 பக்கம் வரைக்கும் இந்த கதை நிறுது. மொத்தம் 14 பக்கங்கள் கொண்ட சிவபாதம் கவச்செல்வி என்ற திருமணமாகி குடும்ப உறவில் ஒவ்வாத வாழ்க்கை வாழும் 2 புலம்பெயர் நாட்டு தம்பதியினருடைய வாழ்க்கையை சொல்லி கொண்டு போறோம். மிக அழகாக இருக்குது. கணவன் 2 நேர வேலை முடிஞ்சு வார, மனைவிக்கு பயம், அங்க மனைவிக்கு பூனையண்டா பிடிக்கும். கணவனை கண்டா சலக்கடுப்பு வந்தவர் போல மூஞ்சியை திருப்பி கொள்வார் என்று சொல்லி அந்த அளவுக்கு கணவர்ல பிடிப்பில்லை. இது புலம்பெயர் நாட்டுல 90-75% இருக்கிற குடும்ப நிலை தான். இந்த 2 நேர வேலை அல்லது அதிக வேலை பழு காரணமாகவும் இப்படி நடக்குது. ஆனால் இங்க வந்து வேலை பழு காரணமாக இல்லை. அவர் முதல் பெரிய ஒரு கம்பீரமான ஆணாக இருக்கிறார். அந்த கம்பீரத்தை இழக்கும் பொழுது வீட்டுல பெண்கள் அந்த ஆண்களை நடத்தும் முறை சரியான தவறு. பெண்ணாக இருந்தே நான் சொல்றேன், பெண்கள் அப்படி நடத்துவது தவறு. கம்பீரமாக இருக்கும் ஆணுக்கு வீழ்ச்சி வரும். வீழ்ச்சி வரும்போதுதான் பெண்கள் துணையாக இருக்கும் என்ற மாதிரியான ஒரு போக்கு தான். அதுல முடிவு வந்து சினிமா படத்தின் முடிவு மாதிரி கொடுத்திருக்கிறார். இந்த 2 இதையும் இவர் அழகாக பேசியிருக்கிறார். நான் சொன்னது போல கண்டதை கண்டபடி கூறும் ஜெயந்தர் என்ற மாதிரி. ஜெயந்தர்ல எனக்கு பிடிச்ச மிகப்பெரிய விஷயம் அவருடைய துணிச்சல். நான் எழுதுறேன், எனக்கான வாசகர்கள் உருவாங்க, நீங்க எழுதுங்க, நாங்க விமர்சிப்போம், அது எங்களுடைய விடயம். ஆனா எழுதுறது உங்களுடைய நோக்கம், அதை தொடர்ந்து பயணிக்கும். அதோட தூய தமிழ் திரைசிங்கன் நான் சொன்னேன், தூய தமிழ், மின் தூக்கி பேருந்து செல், முடியுலர்த்தி, முடியுலர்த்தி, இப்படியாக அழகான தமிழ் சொற்களை அவர் பயன்படுத்தினது அழகா இருந்தது. இருந்தாலும் அவருக்கு அந்த ஜீன்ஸ் என்றதுக்கு கான்செப்ட் போல தெரியலையா, அல்லது அந்த ஜீன்ஸ் என்று சொல்லி இந்த டெனிம் பண்றதை காட்டுறதுக்காக சொன்னாரா என்னன்னா தெரியல. சம்பாஷணை போன்ற வட சொற்கள் கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கிறேன். இந்த வட சொற்கள் பயன்படுத்த என்ன நடக்குது, இன்னைக்கு நிமிஷா போன்ற புலம்பெயர் நாட்டுல கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற புலம்பெயர் நாட்டில் தமிழ் பிள்ளைகளுக்கு வட சொற்கள் தெரியாது. நாங்கள் தமிழ் கல்வியகத்துல நாங்கள் வட சொற்கள் கற்றுக் கொடுக்கல. ஆதலால வட சொற்களை தவிர்த்து எல்லாரும் எழுதினீங்கடா, எழுதுறவர்கள் எல்லாரும் எழுதினா சிறப்பா இருக்கும். அதே போல இந்த வட்டார தமிழ் இருக்குது, ஏகாந்தன், இன்னும் பல பேர் வட்டார தமிழ் மொழி எழுதினார். எப்படி யாழ்ப்பாண தமிழ், மட்டக்களப்பு தமிழ், திருவோணமலை தமிழ் போல எங்களுடைய தமிழ்நாட்டில் எழுதுகிற எழுத்தாளர்கள் வட்டார தமிழ் எழுதினார் அந்த ஊர் மொழியில. அதே போல நான் ஜெயந்தன் நூலை வாட்சா போய் யோசிச்சேன், புலம்பெயர் வட்டார தமிழ் என்று வந்துருமோ. ஜெர்மனியில் இருக்கிறவர்கள் ஜெர்மன் சொற்களில் கலந்து தமிழ் கதைகள் எழுதுறதும், பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறார்கள் பிரெஞ்சு சொற்களை கலந்து, உனக்கு தொம்பியே இருக்குதானே, காப்பித்தல் இருக்குதானே, ஜெர்மனியில் யோசிப்போம், தொம்பியே காப்பித்தல் என்னத்தை பற்றி சொல்லி நம்ம. அப்ப ஒன்றில் அதுக்கு ஒரு புள்ளடி போட்டுட்டு கீழே ஒரு ஸ்டார் போட்டு கீழே தொம்பியேண்டா என்ன, காப்பித்தல் என்னண்டா உலக தமிழர்கள் எல்லாருக்கும் அந்த கதை போய் சேர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மற்றது இலைமறை காயாக இருக்க வேண்டிய சில விடயங்களை அதை சொல்லக்கூடாது என்று இல்லை, சொல்லக்கூடாத விடயங்கள் இல்லை, எழுத்தாளருடைய சுதந்திரம். ஆனால் வாசகங்களுடைய மனநிலையை பொறுத்து சில விடயங்கள் கோபம் வருது. கோபம் வர்றது கூட அவருக்கு அது ஒரு சிறப்பாக இருக்கு. அவரை விமர்சிக்கிறோம், அவருடைய பெயரை சொல்லி விமர்சிக்கிறோம் என்றால் அவர் ஏதோ ஒரு சிறப்பான ஏதோ ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் என்ற இதுல அழகான ஒரு இளம் எழுத்தாளருக்கு காலச்சுவடு அழகான ஒரு நூலை 2வது நூலாக கொடுத்திருக்குது. பட் அந்த காலச்சுவடுன்ற முக்கிய ஒரு விடயம் என்ன, முன்னுக்கே சொல்லியிருக்குது, எழுத்து பிழைகள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு சுட்டி காட்டுங்கள் இமெயில தந்திருக்குது. நான் அதுல கண்டது ஒற்று பிழைகள் கொஞ்சம் இருக்குது. சூரியனுக்கு வர சூ என்ற சூ நடில் வந்து சூ போட்டு வட்டம் போட்டிருக்கீங்க, அது தவறு. மற்ற மெல்ல மெல்ல நடந்தால்ன்றதுக்கு சின்னலாக பாம்புலால் வர்றதுக்கு பதிலாக கொம்புலானா போட்டு மெல்ல மெல்ல, இது வந்து இந்தியாவில் நடக்கிற அதிகப்படியான பிழையண்டி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜவனராணிலையும் மெல்ல 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 என்றது ஜவனராணி புத்தகம் முழுவதும் மெல்லண்டே வருது. அப்ப இந்தியாவில் அது தவறாக மெல்ல என்றது பயன்படுத்தப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் மெல்ல என்று சொல்றது அங்க மெல்ல என்று வருது, கொம்புலானா போட்டு வருது. இது தமிழ் ஆய்வாளர்கள் தமிழ் தெரிந்தவர்கள் இதுக்கான விளக்கம் தரலாம். மற்றபடி சிறப்பு வாழ்த்துகள் தொடரும். நன்றி.